ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தமிழ் சித்ரா பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கரும்புள்ளி இருக்குது சிஸ்டர், அடுத்தது வந்து கருவளையம் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன டிப்ஸு சொல்லுங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிஸ்டர் கருவளையம் போனோன்னா நான் ஒரு 4-5 டிப்ஸ் வச்சுருக்கேன், ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, அது கூட வந்து பசும்பால் நல்லா காய்ச்சின பால் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இது கூட வந்து தேன் எடுத்துக்கோங்க, தேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் வீக் செஞ்சிங்கன்னா சுத்தமாகவே கருவளையம் போயிடும். கருவளையம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வந்து உணவு சாப்பாடு, 2வது தூக்கமின்மை. இப்போ வந்து அதிக பெண்களுக்கு காணப்படுகிறதே வந்து கருவளையம் தான். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து செல்லு வந்தனால நம்ம வந்து அதிகமாக தூக்கம் கம்மியாக போயிடுச்சு. செல்லு பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வந்து கருவளையம் அதிகமாக இருக்குது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 வீக்கில் சூப்பராக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் இன்னொரு ரெமெடி சொல்கிறேன். நீங்கள் வந்து தினமும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து படுக்கைக்கு போகும்போது இரவு வந்து என்ன பண்ணீங்க, ஒரு ஜெல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் ஹனி கலந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து 1 to 2-3 நாளில் வந்து சரியாயிடும். அதையும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு அதை கொஞ்சம் சாறு எடுத்துக்கோங்க. அதில் வந்து காப்பித்தூள் போட்டு லைட்டாக எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு அதை வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சுருந்து தினமும் ஒரு 3 நாளைக்கு ஒரு 3 டேஸ் செஞ்சிங்கனாலே சூப்பராக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பெண்களுக்கு அதிகமாக காணப்படுறதே வந்து இந்த கருவளையம் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து 1 வீக்கில் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நானும் இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ ஒரு நாள் அப்ளை பண்ணதுமே கொஞ்சம் எனக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஆரம்பத்தில் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா எனக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. என்ன அதிக பேர் கேட்டுட்ருக்காங்க, உங்களோட ஃபேஸ் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக நல்லா பிரைட்டாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு போடுற வீடியோவில் இருக்கிற க்ரீமை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து பழைய மாதிரி இல்லை, நல்ல கலர் வந்துருச்சு. என்னோடய அந்த பிம்பிள்ஸு, அந்த கருவளையம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சிஸ்டர். கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து அழகாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையே வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கோ நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது ஃபேஸ் மட்டும் நல்லா இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஃபேஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல ரெமடியாக நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபேஸு, கை, கால், அந்த கழுத்து பகுதி எல்லாமே சரி பண்ணிடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஃபேஸ் பாருங்கள், கொஞ்சம் வந்து கிளியரான மாதிரி இருக்குது. நான் இன்னும் 1 வீக்கில் என்னோடய ஃபேஸோட ரிசல்ட்டை பாருங்கள். தேங்க்யூ.